வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி எங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணோம், என்னென்னலாம் எங்கள் வீட்டில் லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் அழகாக குளிச்சுட்டு சரி எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஜாபான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா பூஜை சாமானுக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். போகும்போதே அழகழகாக பிள்ளையார் வந்து சூப்பராக இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து கோவிலுக்குள்ளே போய் நல்ல பெருமாளுக்கு வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அம்மா எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஜெயஸ்ரீ கொழுக்கட்டை பண்ணிட்டியா? அன்பு தாழ்மார்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நெஞ்சம் தெரிந்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மிஸ்டர் சொந்தமொழி விநாயக் 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 விநாயகர் சதுர்த்தி டாய் சீக்கிரம் சொல்கிறான். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சார் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நல்ல நேரம் 9 மணிக்கு அப்படின்னாங்க. ஸோ 9 மணிக்குள்ளே இன்றைக்கி பிள்ளையாரை வந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் போய் சின்ன பையன்தான் போய் அவங்க அப்பா கூட சேர்ந்து அழகாக பிள்ளையாரை நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்தான். ஸோ நாங்களும் அதை அழகாக பூஜை ரூமில் வச்சுட்டு சரி குக்கிங்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10:30 மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டோம். ஸ்வீட் பண்ணலாம், பாயசம் பண்ணலான்ட்டு சேமியா பாயாசம் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தோம். சூப்பராக அந்த டேஸ்ட்டு. அப்புறம் வந்து சுண்டலுக்கு வந்து ஒரு வானலில் உளுத்தம் பருப்பு, மிளகு, தனியாக போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பை வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ அதையும் அதை போட்டுட்டு அந்த காரப்பொடியும் போட்டு தேங்காவையும் போட்டு இறக்கிட்டோம். சூப்பராக இருந்தது சுண்டல். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கோங்க. வெண்டைக்காய், குடமிளகா, தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேன். தேவையான தண்ணியும் விட்டுட்டேன். இப்போ ஒரு இதில் வந்து அந்த பொடி, ஜீரகம், தேங்காய் போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஸோ புளியை திக்காக கரைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ அதையும் நம்ம அரைச்சின்னு வந்து எடுத்துன்னு வந்துடலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுடலாம். இப்போ அரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரசத்தையும் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். புளியையும் தக்காளி பழத்தையும் போட்டு ஒரு அடுப்பில் ஸோ இதிலையே கொஞ்சம் அரைச்சதில் போட்டுட்டு பருப்பையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டேன். ஸோ சூப்பராக அது கொதிச்சுட்ருக்கட்டும். உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு செம சூப்பராக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொதிக்க வந்தோடனே கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுட்டு அப்புறம் நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே குழம்பும் இந்த பக்கம் கொதிச்சிருச்சு. நல்லா காரப்பொடி போட்டுட்டு அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் இருந்தது அதையும் இது விட்டுட்டு பருப்பையும் இதில் விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டோம். தேவையான அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியும் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை தாளிச்சிட்டோம். சூப்பராக போட்டுட்டு நல்லா மணக்க இருந்தது. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து அவியல் பண்ண போகிறேன். அவியலுக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாவையும் அரைச்சின்னு வந்து வச்சுட்டேன். காய்கறியும் ரெடியாக இருக்குது. ஸோ வானலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அவியல் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சுரணை கடுகும் ஜீரகமும் மட்டும் தாளிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். இப்போ காய்கறியும் போட்டுட்டு சூப்பராக அவியலும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வடை பண்ணலான்னு சொல்லிட்டு வானலில் எண்ணெய் விட்டு வடை மாவை பொரித்து வச்சுருந்தோம். சூப்பராக அதுவும் ஒரு அழகாக செம எம்மியான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த வடையை எடுத்துகிட்டு தயிர் வடைக்கு வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தயிரும் விட்டுட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா அதை மேலே கேரட்டை அழகாக தூவிட்டு தயிர் வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் பண்ணியிருந்தோம். ஷேப் தான் இந்த மாதிரி இருக்குது, பட் டேஸ்ட்டு செம எம்மியாக இருந்தது. எல்லாம் ரெடியானோடனே அழகாக வந்து நல்ல சுவாமிக்கு வந்து ப்ரே பண்ணி மனசார ப்ரே பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள்லாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.